வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுடைய அந்த 5 பருவங்களில் அவங்க எப்படிலாம் டெவலப் பண்ணி வராங்கன்னு பார்த்தோம். நேற்று நம்ம 5வது அந்த நிலை 5th ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட், மென்டல் டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நம்ம பார்த்தோம். அது வந்து ஜெனிட்டல் ஸ்டேஜ். இந்த ஜெனிட்டல் ஸ்டேஜில் அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணுறது தான் அந்த குழந்தைகளுடைய சீஃப் குவாலிட்டியாக இருக்கும், ப்ரைம் குவாலிட்டியாக இருக்கும்னு சொன்னேன். பெற்றோர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக நடந்துக்கணும்னு சொன்னேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த குழந்தைங்களுடைய டிசிஷன் மேக்கிங்கை நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணணும். இதை எடுக்கக்கூடாது சொல்லக்கூடாது. ஏன்டா கண்ணா இதை எடுக்கிற, அதை எடுத்தா என்ன, உட்கார் அப்படின்னு பேசணும். த மோர் யூ டாக், த மோர் தே வில் கம் நியர். அவங்களோட ஒரு பாசிட்டிவாக, அஃபர்மேட்டிவாக, ப்ரோஆக்டிவாக பேசணும், ஃப்ரெண்ட்லியாக பேசணும். ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், யூ ஆர் நோ மோர் எ பேரண்ட், யூ ஆர் எ ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்டு எப்படி தோளில் கை போட்டு பேசுவாங்களோ, எப்படி கையை பிடிச்சி பேசுவாங்களோ, எப்படி ஜோக் அடித்து பேசுவாங்களோ, எடுத்த உடனே வள்ளுன்னு உழறது, எரிஞ்சு உழறது. நமக்கு 1008 டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கலாம். ஃபேமிலி, சொசைட்டி, நம்மளுடைய ஜாப் எல்லாத்துலேயும். ஆனால் அதெல்லாம் குழந்தைங்கள்ட்ட காட்டவே கூடாது. அதை குழந்தைகள்கிட்ட எப்படி காட்டணும் அப்படின்னா, அது ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸாக சொல்லணும். இன்னைக்கு ஆஃபீஸில் போனடாக்கன்னா அந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ என்ன நினைக்கிற அப்படி கேட்கணும். வீட்டில் இருக்கிற ஒரு விஷயங்களிலையும் அவனை இன்வால்வ் பண்ணணும். அந்த பெண்ணையோ ஆணையோ, அந்த உங்கள் பையனையோ பொண்ணையோ இன்வால்வ் பண்ணணும். இந்த எமோஷனல் ஆன்ஸ்லாட் அந்த குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அது பருவ காலம்ன்றதுனால அந்த செக்ஷுவல் அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா. நெகட்டிவ் போல்ஸ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர். ஆண் பெண்ணை விரும்புகிறதும் பெண் ஆணை விரும்புகிறதும், அதை வந்து கூடுமான வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்லியாக மாற்றணும். அது தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை மீறுவான். இப்போ என்ன ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னா, நாமெல்லாம் வளர்ந்த காலத்தில், எல்டர்ஸ், இப்போ 40+ இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் வளர்ந்த காலத்தில் செல்ஃபோன் இல்லை, டெலிவிஷன் அவ்வளோ தூரம் அந்த பாதிப்பு இல்லை. முக்கியமாக வந்து அந்த டிஷ் ஆண்டனா போட்டு அந்த நெட்டு அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி ஒரு குழந்தை தன் கையில் மொபைலில் நடந்துட்டே, மேலே ஏறிண்டே இறங்கிண்டே, ஒரு ரூம் உள்ள கதவை தாப்பாக போட்டுட்டு என்ன ஒன்றாலும் பார்க்கலாம். அவனுடைய டேப்லேயோ, அவனுடைய லேப்டாப்லேயோ, அவனுடைய மொபைல் ஃபோன்லேயோ, ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ, அந்த குழந்தைகள் என்ன ஒன்றாலும் பார்க்கலாம். த வேர்ல்ட் இஸ் வித்தின் தேர் ஹேண்ட்ஸ். அந்த உள்ளங்கையில் உலகம் அப்படின்றாங்க. என்ன பார்க்குறாங்க, அந்த ரியாக்ஷன் அவங்களுக்கு என்ன, எப்படி வருது, அது குணத்தில் எப்படி வெளிப்படுறது. தயவு செய்து பேரண்ட்ஸ் ப்ளீஸ் 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 வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இன்டைரக்டாக ஒவ்வொருத்தரும் அவங்கள டைரெக்டாக வாட்ச் பண்ணாக்க, எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியாமல் எப்படி செய்கிறதுங்கிறத குழந்தை கற்றுப்பான். அதுதான் பெரிய கஷ்டம். அப்படியா, உனக்கு தெரிஞ்சு போச்சா, இனிமேல் தெரியாது, ஐ ஹாவ் த டெக்னிக் அப்படின்ட்டுவான். தெரிஞ்ச மாதிரியே காமிச்சிக்கூடாது. வேற ஒரு பையனையோ பொண்ணையோ ரெஃபர் பண்ணணும். அந்த பையன் இந்த மாதிரி பண்ணுறானாப்பா, அவங்க அப்பா வந்து என்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, நல்ல வேளை நம்ம குழந்தை அது மாதிரிலாம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவன் முகமெல்லாம் மாறும். இன்டைரக்டாக தான். இது பேர் பில்லியர்ட் பிளேன்னு பேர். ஒரு பந்தில் அடித்து இன்னொரு பந்து. ஒரு உதாரணத்தை காமிச்சு நம்ம பையனையோ பொண்ணையோ திருத்தணும். டைரக்டாக போகக்கூடாது. அட்வைஸ்ன்றதை எடுத்துருங்க. இனிமேல் சஜஷனாக மாற்றுங்க, ஆலோசனையாக மாற்றுங்க. அது புத்திமதியாக கொண்டு போனீங்கன்னா யூ ஆர் ரிஜெக்டட். ஸோ இந்த எமோஷ்னல் ஆன்ஸ்லாட்டில் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணலை அப்படின்னா, அந்த குழந்தை அந்த சிக்கல்களில் மாட்டிட்டு அந்த எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. கொஞ்சம் மூஞ்சி மாறிச்சா, தனிமையில் இருக்காங்களா, போய் பக்கத்தில் கையை போடுங்க, பேசுங்க. இப்போ பெண் குழந்தையை தொடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஓல்டு. பெண் குழந்தையை நீங்கள் தந்தையின் அந்த அன்பினால் நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிரும், ஒரு கன்சலேஷன் கிடச்சிரும், ஒரு திருப்தி கிடச்சிரும். ஒரு அப்பா, ஒரு ஆண் அப்பாவாக, சகோதரனாக அந்த குழந்தைக்கு அந்த டச் கிடைக்கல அப்படின்னா, someone will touch with ulterior motive. Be careful.
ஸோ இந்த ஸ்டேஜ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்ன சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னுடைய மொபைலில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது வாட்ஸ்அப் காண்டாக்டாக தான் இருக்கணும். ஃபோன் பண்ணால் என்னால் எடுக்க முடியாது. ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.